Good evening. Welcome all the teachers to the Speak in English Tamil Medium lecture series. I would like to invite Miss Sugandhi Tiruchellam to start the today session. Sugandhi, good evening. Sugandhi, can you hear me? Yes, sir. Can you hear me? Sugandhi? Sugandhi, can you hear me? I can hear you, sir. Can you? Yeah. Good evening, Sugandhi. Today is the second day. Good evening. Yeah. Yes. Today is the second day. I think last week all the teachers, Tamil medium teachers, participate to the first session, and I would like to invite you to start the second session today. Thank you, Sugandhi. Thank you, sir. Thank you for the opportunity. So, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் லாஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணேன். சந்தோஷம் இன்னொரு செஷன்ல உங்களை மீட் பண்றதுல. ஆக்சுவலா திஷான் சார் இன்னைக்கு இல்லாதனால நான் வந்திருக்கிறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து திஷான் சார் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாரு. ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு லெசனை பார்த்தீங்கன்னு சொன்னா செகண்ட் லெசன். Right. Speak in English, Tamil Medium Lecture Series, lesson number 2. அப்ப இன்னைக்கு லெசன் வந்து subject plus verb plus ing form present tense. இதுதான் இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். அப்ப இந்த லெசன் உங்களுக்காக வழங்கியிருக்கிறது மிஸ்டர் ஜானகக்கா மார்கோட் பிரசிடென்ட், அசோசியேஷன் பிரசிடென்ட். உங்களுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஸோ நான் சுகந்தி பொன்னையா. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நாலேஜ் ஒன்று வந்திருக்கும். இப்போ இந்த ஃபார்மேஷன் எப்படி போக போகுதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு வாக்கியத்தை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு இலகுவான முறையில் கற்பிக்கத்தான் இந்த ஃபார்மேஷன்ஸை கொடுத்துருக்குறாரு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இப்ப லாஸ்ட் வீக்கும் நீங்க சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப், அதாவது எழுவாயோட நீங்க எப்படி அத ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் இருந்துச்சு. அப்ப அதே பேஸ்ல வச்சு இப்ப நாங்க இன்னைக்கு செகண்ட் லெசனுக்கும் வந்திருக்கோம். இப்ப இன்னைக்கு செகண்ட் லெசன்ல உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த செகண்ட் லெசன் ஃபர்ஸ்டா உங்களுக்கு இந்த ஃப்ளோவை நான் அறிமுகப்படுத்துறேன். எப்பவுமே இந்த லெசன் வந்து உங்களுக்கு இந்த லெக்சர் சீரீஸ் வந்து இந்த ஃபார்மேஷன்ல தான் வரும். அதாவது கடைசி லெக்சர் வரைக்குமே டைப்ஸ் ஆஃப் த சென்டென்சஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் குவெஸ்சன்ஸ், நெகட்டிவ் குவெஸ்சன்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியங்கள், நேர்மறையான கேள்விகள், அதோட எதிர்மறையான வாக்கியங்கள், எதிர்மறையான கேள்விகள். அப்ப இந்த ஃபார்மேஷன்ல ஒரே ஃபார்மேஷன்ல நாங்க இந்த லெசனை செஞ்சு கொண்டு போகும்போது உங்களுக்கு இன்னுமே இத படிச்சுக்கொள்ள இங்கிலீஷை வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஃபார்மேஷனை சார் உருவாக்கி இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வளமையாவே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற ஸ்லைட்ஸ் தான். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்குது சப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்ட்னு நாங்க சொல்றது வந்து எழுவாய ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது இங்கிலீஷ்ல நீங்க பாவிக்கும் போது ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து நாங்க சொல்லுவோம் நான், நாங்கள். அதாவது ஒருமை வந்து நான், பன்மை வந்து நாங்கள் அப்படின்னு சொன்னா நான்னா ஐ, நாங்கள்னா வி. ரைட். அப்ப ஐ ஆம் அ கேர்ள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நாங்கள்னு யூஸ் பண்ணும்போது, நாங்கள் நண்பர்கள்னு சொல்லும் போது வி யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு பெண்ணுன்னு சொல்லும் போது நான் வந்து ஐ சொல்லுவேன். ரைட். அப்ப அது என்ன பத்தி முதல் தன்மையை பத்தி, அதாவது என்ன பத்தி நான் பேசும்போது. ரைட். அடுத்தது எங்களுக்கு செகண்ட் பர்சன், அதாவது முன்னிலை, எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒருத்தரை பத்தி பேசும்போது நீங்கள் அப்படின்னு தான் சொல்லப்போம். ஒருமைக்கு நீ, பன்மைக்கு வந்து நீங்கள். அப்ப அதுக்கு வந்து எப்பவுமே இங்கிலீஷ்ல வந்து யூக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் இல்லை, அதாவது பன்மை சொல் இல்லை. அப்ப யூ ஒருமையா இருந்தாலுமே பன்மையா இருந்தாலுமே
நாங்க நீயோ நீங்களோ யூன்னு தான் பாவிக்க போறோம். அப்ப நாங்க அதை யூஸ் பண்ற வேர்போ ஹெல்பிங் வேர்போ என்ன வரப்போகுதுன்றத வச்சு அந்த ஃபார்மேஷனை சரியா செய்து கொள்ளணும். சரியா? அப்ப நான் அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா வசனங்கள் நாங்க அமைக்கும் போது அதை பத்தி நான் உங்கள்ட்ட பேசுறேன். படற்கை தேர்ட் பர்சன், அதாவது நான் பார்த்துட்டேன், நான் தன்மை பார்த்துட்டேன், முன்னிலை பார்த்துட்டேன், அடுத்தது வந்து படர்கை மூணாவது நபரை பத்தி பேசும்போது. அப்ப நாங்க மூணாவது நபரை பத்தி பேசும்போது நாங்க என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம்? அவன், அவன்னா ஹி, அவள் ஷி, அது இட், அவர்கள் அவை, அதாவது பன்மை வார்த்தைகள். அவர் அவர்கள் அவைன்னு சொன்னா நாங்க தே, அதாவது ஹி ஷி இட், இது மூணுக்குமே பன்மை வந்து இட் தான், சாரி தே தான். அப்படின்னா ஹீனாலும் பாய்ஸ் கூட்டமா இருந்தாலும் தேன்னு தான் சொல்லுவோம், கேர்ள்ஸ் கூட்டமா இருந்தாலும் தேன்னு தான் சொல்லுவோம், பறவைகள் கூட்டமா இருந்தாலோ மிருகங்கள் கூட்டமா இருந்தாலோ இல்லாட்டி தளபாடங்களா உயிரற்ற பொருட்களா எல்லாமே தே தான். சரியா? அப்ப அதுதான் தேர்ட் பர்சன். ரைட். அப்ப இந்த ஸ்லைடும் இது ஒரு ஜெனரல் ஸ்லைடு, உங்களுக்கு ரிப்பீட்டடா ஒவ்வொரு லெசன்லயுமே வந்துட்டே இருக்கும். சரியா? அப்ப இத பத்தி நீங்க மேலும் மேலும் ஒவ்வொரு லெசன்லயும் ஒவ்வொரு விரிவுரையை கேட்கலாம். ரைட். அடுத்த ஸ்லைடுக்கு போனோம்னு சொன்னா, ரைட், இப்ப ஐஎன்ஜி பாவனை. இதுக்கு ஐஎன்ஜினா என்ன? இப்ப ஐஎன்ஜி நாங்க பாவிக்க போற தருணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க முதல் முதல் பாடத்துல பார்த்தீங்க என்னது, நிகழ்கால, அதாவது வளமையா நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுற நேரம் எப்படி ஒரு வசனத்தை அமைக்கிறது அப்படின்றத பத்தி தான் பாத்தீங்க. இப்ப நாங்க இன்னைக்கு படிக்க போறது வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, அப்படி இல்லாட்டி இப்ப இந்த தருணத்துல இப்ப ஒரு 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 தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பத்தி பேசும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்காலத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி பேசும்போது எப்படி பேசுறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அப்ப அப்படி ஒரு விஷயத்த பேசும்போது இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ன்றது கட்டாயம். சரியா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we add ing to the verb to express that action is processing in a particular moment, அதாவது ஒரு குறிப்பிட்ட தருணத்துல செயலை செயல்படுத்துவதை வெளிப்படுத்த வினைச்சொல்லுடன் ing சேர்க்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இதுல உங்களுக்கு இருக்குது ஆக்ஷன் வேர்ட்ஸ், ரைட்? ஆக்ஷன் வேர்ப்ஸ், வினைச்சொற்கள் இதுல நிறையவே இருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட வினைச்சொல்லுன்னு கேட்டா நீங்க என்னத்த சொல்லுவீங்க? இப்ப இதுல எனக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, சோ நான் கொஞ்சம் பேர்களை சொல்றேன். அப்ப எனக்கு யாராவது ரெண்டு பேர் எனக்கு வினைச்சொல், மிஸ் இந்திராணி, இல்லாட்டி மங்களேஸ்வரி, மிஸ் சொல்லுங்க. இருங்க, நான் உங்களோட மைக்கை ரிலீஸ் பண்றேன், கொஞ்சம் இருங்க. மிஸ் மைக்கை ரிலீஸ் பண்ணுங்க மிஸ். மிஸ் மங்களேஸ்வரி. கொஞ்சம் இருங்க, நான் பாக்குறேன் என்னண்டு. ஓகே, மிஸ் அன்மியூட் பண்ணுங்க உங்களை. ரைட், ஓகே சொல்லுங்க மேம். மிஸ். மேம் ஐஎன்ஜி போட்டா சொல்ல வேணும். ஓ, எனக்கு வந்து வேர்ப்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல வேர்ப்னா நீங்க சொல்லுங்க. இப்ப முதல் பாடத்துல வேர்ப் பத்தி படிச்சிருப்பீங்க தானே? ஓ மிஸ் சொல்லுங்க, ஓ 5 கோ வேர்ப்ஸ் சொல்லுங்க. கோ, ரைட், ரீட், ப்ளே, வாட்ச். ரைட், ஓகே. கோ, ரீட், ரைட், வாட்ச். அப்ப இத மிஸ் நீங்க சொல்லுங்க, ஐஎன்ஜி சேர்த்து சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்க? கோயிங், பிளேயிங், ரைட்டிங், வாட்சிங், குக்கிங். குக்கிங். அப்ப உங்களுக்கு விளங்குது தானே? அப்ப இப்ப மிஸ் தேங்க்யூ மிஸ். ரைட், இப்ப மிஸ் சொன்ன மாதிரியே உங்களுக்கு விளங்குது எப்படி ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் மூலமா ஒரு ஒரு வேர்ப எப்படி நாங்க ஐஎன்ஜி ஃபார்ம் வரும்போது எப்படி நாங்க பாவிக்க போறோம்னு சொல்லி. ரைட் ரைட்.
இப்ப இன்னொரு டீச்சர் எனக்கு சொல்லுங்க பாப்பா, யாருக்கு சொல்ல விருப்பம்? இன்னும் சொல்றேன். சார் சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே நாங்க நிகழ்காலத்துல இப்ப ரீட், லுக், டேக் அப்படின்ற எடுத்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டா, இப்ப நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எடுத்துக்கொண்டா நம்ம ஐஎன்ஜி ஃபார்மை சேர்க்கணும். அதுல இப்ப ஐஎன்ஜி ஃபார்மை சேர்க்கிற போது டேக்கிங், லுக்கிங், ரன்னிங், பார்க்கிங், பீக்கிங் அப்படியான சொற்களை நம்ம சேர்த்துக்கொள்ள முடியும். Right. Thank you, sir. Okay, thank you for the opportunity. உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா ஒரு ரைட். இப்ப இந்த ஒரு வினைச்சொல், அதாவது ஒரு வினைச்சொல்ல ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கும் போது அதை நாங்க எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லித்தான் இப்ப எங்களுக்கு இந்த 2 டீச்சர்ஸுமே சொன்னாங்க. அப்ப நாங்க சொல்லுங்க, இப்ப இதுல இருக்குது வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சைக்கிள். இது வந்து சைக்கிள், சரியா? இப்ப இவங்க வந்து சைக்கிள் பண்றாங்க. அப்ப நாங்க எப்படி சொல்லுவோம்? சைக்கிளிங், ரைட்? சைக்கிளிங் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதை என்ன சொல்லலாம்? ரோவிங். ரோவ் யோர் போட்னு பாட்டு படிப்போம் பிள்ளைகளோட. சோ இட்ஸ் ரோவிங், ரைட்? இது வந்து பேட்டால அடிக்கிறாங்க. அப்ப நாங்க சொல்லலாம் ஹிட்டிங், ரைட்? இல்லாட்டி பேட்டிங் கூட சொல்லலாம். பேட்டால போல அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் பேட்டிங், ரைட்? இது வந்து என்ன செய்யறாங்க? கிக்கிங். இங்க என்ன நடக்குது? கிக்கிங். அப்ப கிக்கிங், ரைட்? சைக்கிள், சைக்கிளிங், ரைட்? ரோவிங். இப்ப இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ன்றத நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம், ரைட்? இப்ப இந்த ஐஎன்ஜி ஃபார்மை வந்து சும்மா நார்மலா சேர்க்கலாமா இங்கிலீஷ்ல? அதுவும் ஒரு ப்ராப்ளம். இப்ப நாங்க தமிழ் எடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்லைடு மிஸ் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, ரைட். இப்ப இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வந்தேன். இப்ப நான் என்ன எழுதியிருக்கேன்? நான் பாடம் படித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா, இப்ப நிகழ்காலத்துல நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த நிமிஷத்துல நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நான் என்ன சொல்றேன்? படித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அம்மா சமைத்து கொண்டிருக்கின்றார். அப்ப இத வந்து நான் நிகழ்காலத்துல எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இத தமிழ்ல நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான், நாங்கள், நீ. இப்ப நான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனோட சேர்த்து வினைச்சொல் ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இங்கிலீஷ்ல வரப்போகுது. அப்ப இதை நாங்க இங்கிலீஷ்ல எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னா, சப்ஜெக்ட், அதாவது எழுவாயோட ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஒன்னு இன்க்ளூட் ஆகும். அதான் நான் சொன்னேன். இப்ப இது வந்து சாதாரணமா நார்மலா ஐ பிளேயிங் அப்படின்னு சொல்லலாமா? முடியாது. ஷீ ரன்னிங் அப்படின்னு சொல்லலாமா? முடியாது, ரைட்? ஹீ ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இங்க வந்து ஒரு கண்டிஷன் ஒன்னு இருக்கு. என்ன கண்டிஷன்? ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கும் போது கட்டாயம் ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஒன்னு முன்னுக்கு இருக்கணும். இந்த ஹெல்பிங் வேர்ப்னு நம்ம சொல்றது வந்து இஸ், ஆர், ஆம், ரைட்? இஸ், ஆர், ஆம். இது மூணையும் தான் நாங்க ஹெல்பிங் வேர்ப்னு சொல்றது. அப்ப இந்த ஹெல்பிங் வேர்போட சேர்க்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஐக்கு வந்து நாங்க என்ன சொல்ல போறோம்னு சொன்னா, ஐக்கு வந்து எப்பவுமே ஆம் அதுதான் வரும். ஆம், ஐ ஆம் பிளேயிங். ஷீக்கு வந்து இஸ் குக்கிங். தேக்கு வந்து ஆர் ஸ்டடிங். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்ப இதை நாங்க எப்படி சரியா ஃபார்ம் பண்றது? இஸ்ஸும் போட்டிருக்கிறோம், ஆவும் போட்டிருக்கிறோம், ஆமும் போட்டிருக்கிறோம். அப்ப அந்த எதுக்கு எது வரும்ன்றது ஒரு பிரச்சனை தானே. அப்ப அதையும் பார்ப்போம். இப்ப இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறையான வாக்கியங்களை நாங்க ஃபார்ம் பண்ணும் போது இதை எப்படி செய்ய போறோம்னு பார்ப்போம். இப்ப ஐ ஆம், ஐக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ஆம், ரைட்? இந்த வி, யூ, தே, அது என்னது? இது எல்லாமே வந்து பன்மை சொற்கள். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை பத்தி பேசும்போது நம்ம அதுதான் ஹெல்பிங் வேர்ப், தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முன்னிலை, ஹி, ஷி, இட், தன்மை முன்னிலை படர்கை, சாரி, தேர்ட் பர்சன், ஹி, ஷி, இட்ட பத்தி பேசும்போது எப்பவுமே இஸ், ரைட்? அப்ப ஐனா ஆம்,
we, you, they அப்படின்னா are, he, she, it அப்படின்னா is. இப்ப இதுதான் இது வந்து ஃபார்மேஷன். இதுல தான் கட்டாயம் இந்த ஃபார்மேஷன் வரப்போகுது. இப்ப இதுல எந்த மாற்றமும் இல்லைன்றத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அப்ப I am verb plus ing object place time. அதை பத்தி பிறகு பார்ப்போம், ரைட்? அதே மாதிரி we, you, they அதை பத்தி பேசும்போது are, we are playing, you are playing, they are playing, he is running, she is jumping, it is running, right? அப்ப I am cooking, ரைட்? அப்ப இந்த ஃபார்மேஷன் வந்து இதுதான் ஒரு ப்ரெசன்ட் பாசிட்டிவ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதை நாங்க சொல்லுவோம் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னு. அப்ப இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட ஃபார்மேஷன் வந்து இதுதான். இப்ப இதை வந்து இந்த ஃபார்மேஷனை நீங்க சரியா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது ரொம்பவே ஈஸி. அப்ப அதுக்கு பிறகு இந்த ஃபார்மேஷனை முடிச்சுட்டு இப்ப நாங்க அந்த வாக்கியத்துல இன்னும் கொஞ்சம் மேலதிகமா சேர்க்கணும்னு சொன்னா ஆப்ஜெக்ட், செயற்படு பொருள். என்ன செயற்படு பொருளை நாங்க அதுல சேர்க்க போறோம். மற்றது பிளேஸ், எந்த இடம், டைம். இப்போ உங்களுக்கு டைமை நீங்க குறிப்பிட்டு சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா அதை கூட சொல்லலாம், ரைட்? இப்ப இதுதான் மெயின் ஃபார்மேஷன். இப்ப எனக்கு இதை பத்தி இந்த ஸ்லைடை பத்தி யாருக்கு கொஞ்சம் விளக்கமா பேச முடியும்? உங்களுக்கு என்ன விளங்குச்சுன்றத சரி எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. மிஸ் சொல்லுங்க மங்களேஸ்வரி. Present continuous tense, ma'am, indicate that an action is happening now. Okay, I வந்தால் am, I வந்தால் am, we, you, did பன்மை. அது அப்படி வந்தா she, he, it வந்த is. ஓகே, இதுக்கு இந்த சென்டென்ஸ் அமைக்க ing ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் verb-க்கு. எக்ஸாம்பிள், I'm going home, we are playing netball, you are riding a bicycle, they are reading books. That is for plural. Now the singular, she is reading a storybook, he is writing a letter, it is running very fast. Thank you miss, thank you so much. இப்ப நான் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் கொடுக்க விரும்புறேன். இப்ப ஜூம்ல இருக்கிறவங்க ஜூம்ல ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சா ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுங்க ஜூம் சாட் பாக்ஸ்ல. யூடியூப்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம் இதுக்கு எத்தனை பேர் சரியா ஆன்சர் பண்றாங்கன்னா. இப்ப நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது present continuous formோட positive sentence. chat boxல டைப் பண்ணீங்கன்னா ஓகே, இருங்க பாப்போம். chat box ரிலீஸ் பண்ணிருக்கேன். யா, chat பண்ணலாம். ஜூம்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க ஜூம்ல டைப் பண்ணுங்க chat boxல. டைப் பண்ண முடியுதா? செட்டிங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? All right, okay. I am learning English now. Correct. I am playing netball. Correct. I am writing English lessons. Correct. ஐயே வருதே திருப்பி. வேற ஏதாவது செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனை வச்சு ஃபார்ம் பண்ணுவோம். I am writing English lessons. Correct. Second and third person. She is playing netball. Correct. I'm working now. Correct. We are going to Candy. Correct. We are playing cricket. Correct. They are watching television. Correct.
நல்ல வடிவா பேசுறீங்களே இங்கிலீஷ். She is cooking delicious food, correct? I am learning more. Okay, correct. She is making lantern. He is going to Japan. You are singing very well. Very good. My father is working. She is cooking. Yeah, okay. She is making lantern. I'm learning more. We are making handwork. He is reading a book. She is reading book in the garden. They are playing cricket. We are playing netball. They are மிஸ் தே ஆ இதுல ஒரு ஃபார்மேஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. தே ஆ திருப்பி ஆ போட்டிருக்கிறீங்க. ஆக்கு வந்து ஷார்ட் ஃபார்மும் போட்டு ரன்னிங் வெரி ஃபாஸ்ட்னு போட்டிருக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முறை ஆ போட்டீங்கன்னா சரி. தே ஆர் வாட்சிங். யூ ஆர் ஸ்பீக்கிங். யூ ஆர் ஸ்பீக்கிங் ஓவர் த ஃபோன். ஷீ இஸ் டீச்சிங். ஓகே. She is watching TV. யூடியூபையும் கொஞ்சம் செக் பண்ணுவோம். Right. So we have okay. Yeah, so many comments. Thank you for the response. Right. We are going to school. I'm writing my lessons now. I'm writing a letter. I'm playing netball. We are studying now. He's running fast. I'm watching television. I'm going to town. இதுல I மிஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். I am going to school. I'm reading a book. My son is bathing. I am playing badminton. You are cooking very well. I'm playing cricket. We are doing homework. They are playing football. I'm planning cricketers with. I'm playing cricket with my son. They are helping to the poor. He is writing. I'm eating now. I'm cooking dinner. I'm going to school. He is dancing. You are swimming. Right. Thank you. Thank you so much. She's writing a letter. They are playing cricket. I'm cooking rice. She's going to play. I'm eating rice for dinner. It is flying. Okay. Thank you so much for the response. There is நிறைய response வந்திருக்கு. ரொம்ப thanks. Almost everything is correct. என்னன்னா நான் இதுல இன்னொன்னு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நான் உங்களுக்கு ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் தான் நாங்க இதுல ட்ரெயின் பண்றோம். ரைட். இப்ப ஸ்பீக்கிங் லாங்குவேஜ்னு சொல்லும் போது ஸ்பெல்லிங்ஸ் மற்றது எக்ஸாக்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கிராமர் அப்படின்றது இல்ல. ஸ்பீக்கிங் லாங்குவேஜ்னா உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு ஒருத்தரோட கன்வர்ஸ் பேசும்போது அந்த உங்களோட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்றதுக்கு தான் நான் உங்களை ட்ரெயின் பண்றோம். சரியா? அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுல பெர்ஃபெக்டா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கணும். இப்ப உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆல்மோஸ்ட் லைவ் சாட்ல 99 இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இங்க 32 இருக்கிறீங்க. ஸோ ரியலி ஹாப்பி. எவ்ரிபடி இஸ் ஆக்டிவ். எல்லாருமே இன்டராக்ட் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ரைட். ஸோ எல்லா டான்சஸுமே சரியா தான் இருக்குது. ஏன்னா அந்த இஸ் அண்ட் ஐஎன்ஜி ஃபார்மை நீங்க சரியா ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. அதனால எல்லாருக்கும் விஷயம் விளங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒவ்வொரு ஆன்சர்ல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. டாக் பார்க்கிங் எவ்ரி டே அது இந்த ஃபார்மேஷன் இல்ல. ரைட். அது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சது. அது சிம்பிள் ப்ரெசன்ட். ரைட். நாங்க இன்னைக்கு படிக்கிறோம் கண்டினியூஸ் ஃபார்ம். அப்ப அதனால டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னு தான் வரணும். ரைட். யூ ஆர் லுக்கிங் நைஸ். ரைட். யூ ஆர் அந்த ஹெல்பிங் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம்ன்றது கட்டாயம். 1-2 தான் 1-2 பேர்டையில தான் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். உண்மையாவே எல்லாருமே சரியா செய்திருக்கிறீங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை. இன்னொரு ஸ்லைடுல நம்ம இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணி கொள்ளலாம்.
ரைட். இப்ப நாங்க ஸ்லைடுக்கு போவோம். பேக் டு லெசன். ரைட். ஓகே. சோ இந்த ஸ்லைடை முடிச்சுட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நிக்கிறோம். ரைட். இப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்ப நான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிருக்கிறேன் பாருங்க. இங்க சென்டென்ஸ் இப்ப நான் சொன்ன மாதிரியே I am playing cricket in the garden. ரைட். அப்ப ஆப்ஜெக்ட், டைம், பிளேஸ் இதுகள் தான் இதுல சேர்த்திருக்கிறோம். ரைட். We are studying English these days in our office. ரைட். இந்த நாட்கள்ல நாங்க இங்கிலீஷ் படிக்கிறோம் எங்கட ஆபீஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. You are waiting to meet someone. நாங்க காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க யாரையோ மீட் பண்ணத்தான் காத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்றதுதான் சொல்றாங்க. இந்த you are waiting to meet someone. ரைட். அதுக்கு பிறகு they are attending the English online class at this moment. So இப்ப நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? You all are attending the English online class. ரைட். அப்ப இப்ப இதுல கட்டாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி I வந்தா am, we வந்தா are, you வந்தா are, they வந்தா are, he is, she is, cat is மற்றும்படி ing ஃபார்ம் வந்து எல்லா வேர்புக்குமே நம்ம சேர்த்திருக்கோம். ரைட். அதோட ஆப்ஜெக்ட், டைம் அண்ட் பிளேஸ் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு தேவையான மாதிரி சேர்த்திருக்கிறோம். ரைட். அப்ப இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ட பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ரைட். இப்ப இதுல வந்து நான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்லல. சரியா? ஏன்னா வந்து நாங்க உங்களுக்கு இந்த ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் லெசன் ஃபார்மேஷன் நாங்க கொண்டு போற விதம் வித்தியாசம்னால கிராமட்டிக்கலி வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணல. ரைட். உங்களுக்கு ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் யூஸ் ட்ரெயின் பண்றனால நான் இப்பவும் என்ன இதுல மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்லைட்ஸ பாத்தீங்கன்னா தெரியும் சப்ஜெக்ட் பிளஸ் verb ing ஃபார்ம் பிரசன்ட் டென்ஸ்னு தான் போட்டிருக்கிறாங்க. இதை நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன்றதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல எடுங்க. ரைட். அடுத்தது இப்ப இதுல வந்து இந்த ஸ்லைடுமே உங்களுக்கு ரிப்பட்டிஷனா வரும் எல்லா லெசன்லயுமே. ஓகே. இட் இஸ் பிளேயிங் வாலிபால். ஓகே, அதுவும் கரெக்ட். ரைட். இப்ப இந்த ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல வந்து சில வேர்ட்ஸ் தந்திருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து டோன்ட் add ing ஃபார்ம் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். இப்ப இதெல்லாம் வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். ரைட். இதுகளுக்கு வந்து ing ஃபார்ம் சேர்க்க கூடாது அப்படின்றது தான் யூஷுவல் கண்டிஷன். சரியா? இப்ப இதுல என்ன சொல்றாங்க? they usually relate to thoughts, emotions, relationships, senses, state of being and measurement. அப்ப இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸுக்கு வந்து ing ஃபார்ம் சேர்க்க கூடாது அப்படின்றது தான் இதுல ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதை பத்தின இது வந்து இதுவும் ஒரு ரிப்பட்டிஷனான ஸ்லைடு. உங்களுக்கு இதை பத்தின மேலதிக விவரங்கள் அடுத்த லெசன்ல வரலாம். ரைட். அடுத்த ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் நேர்மறை வாக்கியங்கள். நேர்மறைனா என்ன? ஒண்ணு இருக்குன்றத இல்லைன்னு சொல்றது. இப்ப அதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம்னு சொல்லி இப்ப இந்த நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பியும் நான் என்ன சொல்றேன்? சப்ஜெக்ட் இஸ் ஆம். இங்க ஒரு இல்லன்ற வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நாட். ரைட். நாட் பிளஸ் verb பிளஸ் ing. ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா I am not playing now. நான் வந்து இப்ப படிக்கல, நான் படிக்கவில்லை. இப்ப நான் படிக்கல அப்படின்றத தான் I am playingனா விளையாடல. ரைட். I am not playing now. நான் இப்போது விளையாடவில்லை. She is not cooking in present. அவங்க இப்ப சமைக்கவில்லை. They are not studying. அவர்கள் இப்பொழுது படிக்கவில்லை. ரைட். இப்ப உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் தெரியும். ஒரு சப்ஜெக்டுக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் வரணும்னு தெரியும். அந்த ஹெல்பிங் வேர்போட நாட்னு ஒரு வார்த்தை சேருது. நெகட்டிவ் ஃபார்மேஷன் வரும் போது அதோட verb பிளஸ் ing அதாவது வினைச்சொல்ட ing ஃபார்மை சேர்த்து தான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா I am not verb ing form object place and time. இப்ப இதுதான் ஃபார்மேஷன். இப்ப இதுல எந்த வித்தியாசம் இல்ல. பிரசன்ட்டுக்கும்
பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நாட்ங்கிறது மட்டும்தான். முதல்ல ஐ ஆம் verb ing வந்துச்சு. இப்ப வந்து ஐ ஆம் நாட் verb ing form. அப்படின்னா ஐ ஆம் playing, I am not playing. We are reading, we are not reading. She is dancing, she is not dancing. இவ்வளவு தான் நெகட்டிவ் ஃபார்ம், ரைட்? இப்ப இத எனக்கு யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இப்ப எனக்கு வேற ஒரு டீச்சருக்கு சான்ஸ் ஒன்று கொடுப்போம். இல்ல வேற யாராவது ஒரு டீச்சர் சொல்லுங்க. மிஸ் ராஜேஸ்வரி, ஃபஸ்மினா, சிவன், கலா, லோகேஸ்வரி, யாரு வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ஸ்லைடை யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கோகில தேவி, மிஸ் யாரு வேணாலும், பயப்பட வேணாம். இது ஒரு இன்டராக்டிவ் செஷன். உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண டீச்சர் தான். சரிப்படுத்திக் கொள்ளலாம் விஷயங்களை. மிஸ் தர்ஷினி, யாராவது ஒரு ஆள். மங்களேஸ்வரி மிஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வேற யாருமே சான்ஸ் எடுக்கிறீங்க இல்லையே? யா சார், எஸ் சார், சொல்லுங்க சார். சரி, சுப்பையா சார் சான்ஸ் கொடுப்போம். ஓகே, இப்ப இதுல எடுத்துக்கொண்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் பிளேயிங் கிரிக்கெட் இன் த கார்டன் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி சி நாட் டூயிங் ஹோம்வொர்க் எடுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சொற்களை வச்சு இப்ப ஐவி யூதி அவதுகளுக்கும் ஈசி இதுக்கும் நடுவுல அது வரையில அந்த ஃபார்மட் வரையில அதுக்கு பக்கத்துல நொட்டை யூஸ் பண்ணி நாம முதல்ல செஞ்ச மாதிரியே நொட்டை யூஸ் பண்ணி வாக்கியங்களை சமர்ப்பிக்கிற நேரம் அது சரியாக அமையும். அப்ப அதே மாதிரி இப்ப நம்ம எடுப்போம், we are not studying English these days in out office சொல்றான். அப்ப அந்த பக்கத்துல அந்த நோட்டை பாவிச்சு அந்த சொற்களை அப்படியே எடுத்துக்கொண்டு போற நேரம் அந்த வாக்கியங்கள் சரியாக அமையும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ. அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இன்னொருத்தர் யாராவது, இன்னொரு டீச்சர் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? We are not watching before sleeping. We are not watching television before sleeping time. We are not watching television before sleeping. மிஸ் அது வந்து இப்ப அந்த பிஃபோர் ஸ்லீப்பிங்ன்றது வந்து நம்ம தூங்குறதுக்கு முதல்ல நாங்க டிவி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது தானே. அப்ப அது வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிற நிகழ்கால விஷயத்த சொல்லுது இல்ல. we don't, அத நீங்க எப்படி தெரியுமா சொல்லணும்? அந்த நீங்க யூஸ் பண்ண ஃபார்மேஷன்ல தான் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. என்னன்னா we don't watch television before sleeping. அது வந்து வளமையா நடக்கிற ஒரு விஷயம். இப்ப நிகழ்காலத்துல நடக்கிறத சொல்லணும்னா we are not watching television now அப்படின்னு முடிச்சீங்கன்னா சரி. சரியா? அந்த ஃபார்மேஷன் வரும்போது அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி. இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க மிஸ். நீங்களே சொல்லுங்க மிஸ். யாரு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, நான் பேரை பார்க்கல. They are not playing cricket now. They are not playing cricket now. மிஸ் யாரு சொன்னீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. ஃபர்சானா மிஸ் சொல்லுங்க மிஸ். என்னது? They are not playing cricket now. They are not playing cricket now. Okay. வேற இப்பயும் ஒரு சென்டென்ஸ். We are not eating beef. We are not eating beef. ஓகே, நாங்க இப்ப பீஃப் சாப்பிடல, அதத்தானே மீன் பண்றீங்கன்னா? இல்லாட்டி நாங்க பீஃப் சாப்பிட மாட்டோம்னு சொல்லணுமா உங்களுக்கு? நாங்க பீஃப் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா மிஸ் இப்ப இதுல தான் எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா
நாங்க வளமையா நடக்கிற ஒரு விஷயத்த பேசும்போது we don't eat beef. உங்களுக்கு லாஸ்ட் வீக் படிச்சிருப்பீங்க. வளமையா நடக்கிற ஒரு விஷயத்த பேசும்போது நீங்க சொல்லணும் do, does அப்படின்றத பாவிச்சு தானே நாங்க ஃபார்மேஷன் செஞ்சோம். இப்ப இங்க வந்து நிகழ்காலத்துல இப்ப நடந்து கொண்டிருக்க விஷயம். இப்ப நான் பீஃப் சாப்பிடலன்னு சொன்னேன்னா ஐம் நாட் ஈட்டிங் பீஃப், ரைட்? வளமை நடந்து கொண்டிருக்கிற விஷயம். நான் பீஃப் சாப்பிட மாட்டேன்னு நீங்க சொல்லணும்னா Hello, ஐ ma'am. டோன்ட் ஈட் பீஃப். விளங்குதா மிஸ்? அதுல இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு விளங்குதா அந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும்? Oh, ma'am. Thank you. ஓகே. இன்னொரு சென்டென்ஸ் இப்ப நீங்க சொல்லுங்க மிஸ், அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும் உங்களுக்கு விளங்குச்சுன்னு. மிஸ் சொல்லுங்க, இன்னும் ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். ட்ரை பண்ணுவோம் மிஸ். அப்படித்தான் நானும் அப்படித்தான் நிறைய பிளவிட்டு தான் நாங்களும் படிச்சோம். சொல்லுங்க மிஸ். Hello, ma'am. சொல்லுங்க. ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க மிஸ், இதே ஃபார்மேஷன்ல மிஸ் ராஜேஸ்வரி. ரைட். டைப்பிங் போவோமா? எல்லாரும் வெயிட் பண்றாங்க தானே? ஓகே, ஐம் சாரி, ஐ ஹேவ் நெட்வொர்க் இஷ்யூஸ். ஓகே மிஸ், ஓகே, சாரி. ரைட், பரவாயில்ல. ரைட், நான் டைப். ஓகே. ரைட், ஷீ இஸ் நாட் டீச்சிங். கரெக்ட். இப்ப யூடியூப்ல இருக்கிறவங்களும் ஜூம்ல இருக்கிறவங்களும் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ரீட் பண்றேன். ஆல்ரெடி டைப் பண்ணிட்டாங்க. தட்ஸ் கிரேட். ரைட், இப்ப இங்க இருக்கு ஐம் நாட் குக்கிங், தே ஆர் நாட் கிரைங். ஸோ யூடியூப்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, ஜூம்ல தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறோமோ நம்ம. ரைட், ஸோ ஐம் நாட் eating bread now, we are not sleeping now. இப்ப இங்க இருக்குது இன்னும் ஃபார்மேஷன். she is not singing now, I'm in YouTube live so I can't speak. அதுல இந்த ஃபார்மேஷன் வரலையே. I am watching YouTubeன்னு வந்திருந்தா சரி. I can't speak இந்த ஃபார்மேஷன் இதுல வராது. I am not cooking, they are not crying. She is not working now, I'm not going to shop. I'm not eating now, the elephant is not carrying loads. Cat is not climbing tree, she's not writing. You are not cooking now, you are not playing. They are not cooking, she's not playing. I'm not drinking tea, she's not coming. How can we join through Zoom? Miss, actually Miss Nushra, ஆக்சுவலி எனக்கு இதுல லிங்க் எப்படி ஷேர் ஆகுதுன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு எதுல லிங்க் ஷேர் ஆகுதோ அதுல நீங்க அந்த ஜூம் லிங்க்கும் ஷேர் பண்ணுவாங்க, பட் எந்த குரூப்லன்னு எனக்கு தெரியாது. அது உங்களோட ஆஃபீஸர்ஸ்ட கேட்டீங்கன்னா தெரியுமா இருக்கும், எதுக்கு ஜூம்ல ஜாயின் பண்ணணும்னா எதுக்கு எப்படி ஜாயின் பண்றேன்னு. எனக்கு எப்படி அந்த ப்ரோசஸ் போகுதுன்னு எனக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் உங்களோட ஆஃபீஸர்ஸ்ட கேட்டு பாருங்க. How can we write? Sorry, பாக்குறீங்களா? சொல்லுங்க மிஸ். We are not discussing English lesson at the moment. We are not discussing English lesson at the moment. Okay. Yeah, miss, correct. We are not sleeping now, she is not playing now, he is not drawing the picture. We are not playing now, she is not coming to school. Zoom slow ஆயிட்டாங்களே, என்னாச்சு? They are not reading storybook, he is not practicing football daily. திருப்பி இந்த ப்ராப்ளம் வருது. He is not practicing football daily. இப்ப நான் இதைத்தான் திருப்பி நான் சொன்னேன். இப்ப இந்த டெய்லிங்கிற வார்த்தை வரும்போது ரிப்பட்டிஷனா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இப்படி சொல்லக்கூடாது. He doesn't practice football daily அப்படிதான் சொல்லணும்.
இது வந்து மேபி ஃபார்மேஷன் சரியா இருக்கலாம், பட் நீங்க அந்த டெய்லின்ற ஒரு வார்த்தையை போடுறதுனால அந்த அந்த ஃபார்மேஷனுக்கு இது ஃபிட் இன் ஆகாது. இப்ப நீங்க இதை சொல்லணும், he doesn't practice football daily. இப்ப நடக்கிறத சொல்லணும்னா he is not practicing football அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். ஹோப் அது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் வினோதினி. It is not crying, correct? Mala is not studying now. Are they learning English at this moment? இது ஃபார்ம். இப்ப நாங்க இன்னும் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல தான் இருக்கிறோம் மிஸ் நுஸ்லா. நாங்க இன்னும் கொஸ்டின் ஃபார்ம் போகல. கொஸ்டின் ஃபார்முக்கு வரும் அடுத்த ஸ்லைட்ல. ரைட்? I'm cooking dinner right now. I'm not reading now. I'm not eating ice cream now. They are not coming yesterdayன்னு சொல்லக்கூடாது. இப்ப நேத்து நடந்ததுன்னா பாஸ்ட், முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நம்ம நிகழ்காலத்தை பத்தி பேசும்போது இறந்த காலத்துல ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப இது வந்து they are not coming அப்படின்னு முடிச்சீங்கன்னா ஓகே, அவங்க இப்ப வரவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. எஸ்டர்டே போட்டீங்கன்னு சொன்னா அது இறந்த காலத்துக்கு போயிடும். அப்ப அந்த ஃபார்மேஷனே பிழை. She isn't singing. He is not cooking. I'm not playing the ball. They are not playing now. Are you going to the market now? We are not playing now. I'm not writing. They are not coming back. We are not working today. I'm not cooking beef. Okay, I don't play. I don't வராது மிஸ். I don't மிஸ் Rashid. I don't play football. அது வந்து இந்த ஃபார்மேஷனுக்கு வராது. உங்களோட இங்கிலீஷ் பிழை இல்ல, பட் நாங்க இன்னைக்கு பேசுற ஃபார்மேஷனுக்கு ஐ டோன்ட்ன்றது வராது. ஐ ஆம் நாட் அப்படித்தான் வரணும். ரைட்? I am not working now. They are not playing. I'm watching YouTube. He's not coming today. We are going to the beach now. Are we going to the beach now? Innu naanga question form varala miss. We are not speaking. I'm not watching TV. They are not doing exercise. It is not flying. We are not reading now. Allo ஒரு சின்ன formation prepila irukku Miss Jebamani. Mattadu Mala is coming to the park. I'm not singing now. We are not going to town. You are not coming class. They are not running. Thank you. நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. You are not driving. They are not eating right. அம்மா நிறைய கமெண்ட்ஸ். தட்ஸ் கிரேட். உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றீங்க, யூடியூபா இருந்தாலும் ஜூம்லயா இருந்தாலும். ரைட். So thank you for all the response. Right. இப்ப இந்த லெசன்லயும் ஆல்மோஸ்ட் நாங்க ஓகே. இதுலயும் ரொம்ப பிழைகள் இல்ல. ஒன்னு ரெண்டு தான் இதுலயும் பிழை இருந்துச்சு. ரைட். இப்ப நெகட்டிவ் ஃபார்மேஷனும் சரி. இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ரைட். இப்பதான் நாங்க வரப்போறோம் டைப் ஆஃப் த சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நேர்மறையான வாக்கியங்கள், நேர்மறையான கேள்விகளுக்கு போறோம். ரைட். இப்ப இந்த நேர்மறையான கேள்விகளை எப்படி ஃபார்ம் பண்ண போறோம்? இப்ப நாங்க முதல்ல சொன்னோம் I am playing. அப்புறம் சொன்னோம் I am not playing. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இத வந்து எப்படி நான் கொஸ்டின் ஃபார்ம் ஆக்க போறேன்னு பார்ப்போம். இப்ப இந்த கொஸ்டின் ஃபார்மேஷனை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப முதல்ல சப்ஜெக்ட் முன்னால இருந்துச்சு, அப்புறம் am is are helping verb அடுத்ததா இருந்துச்சு, அதுக்கு பிறகு verb ing ஃபார்ம். இப்ப என்ன செய்துட்டேன், இந்த ஆமிசா தூக்கி முன்னால போட்டாச்சு, சப்ஜெக்ட் ரெண்டாவதா வருது verb ing ஃபார்ம். அதாவது ஹெல்பிங் verb உங்களுக்கு தெரியும். ஹெல்பிங் verb வந்து am, ரைட்? அந்த amோட சப்ஜெக்ட் ஆட் பண்ணி playing cricket now. Am I playing cricket now? Is she cooking now? Are they studying now? இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்டுகளுக்கு என்னென்ன ஹெல்பிங் வேர்ப் வரும்னு தெரியும். அந்த ஹெல்பிங் வேர்பை தூக்கி முன்னுக்கு போட்டுட்டு அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி கடைசியா ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டீங்கன்னா அதுதான் கொஸ்டின். இப்ப சில பேர் வந்து am I playing cricket nowன்னு தானே இப்ப இதுல போட்டிருக்கு, ரைட்? சில பேருக்கு வந்து கொஸ்டின் கேட்கணும்னா ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நவுன்னு சொல்லி கொஸ்டினா கேட்பாங்க. அப்ப அது ஒரு கொஸ்டினா, ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நவ் அப்படின்னு அந்த என்ன சொல்றது கேட்கிற ஃப்ளோல தான் தெரியும் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா. ஆனா அது அப்படி கேட்க கூடாது.
நம்ம எப்படி கேட்கணும்? am I playing cricket now? right? அதே மாதிரி she is cooking now அப்படின்னு கேட்பாங்க. she is cooking now அப்படின்னு கேட்பாங்க. அது சரியா? இல்ல. is she cooking now? அவங்க சமைக்கிறாங்களா? right? they are studying now. அவங்க படிக்கிறாங்களா? வந்து கேக்குற டோன்ல தான் எங்களுக்கு தெரியும் ஓகே இது கேள்வி அப்படின்னு. அது பிழையான ஒரு ஃபார்மேஷன். அப்ப நாங்க எப்படி கேட்கணும்? ஆர் தே ஸ்டடிங் நவ். இப்ப இதுல தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா கொஸ்டின் ஃபார்மேஷன் வரும்போது நிறைய பேர் அதை ஒரு கொஸ்டினா கேட்கறது இல்ல. ரொம்பவே ரேரா தான் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அப்ப இதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷன் வரும்போது அதுவுமே கஷ்டம் இல்ல. நீங்க என்ன செய்றீங்க? ஹெல்பிங் verb ஃபர்ஸ்டா போட்டுட்டு சப்ஜெக்ட் ரெண்டாவதா கறீங்க verb ing ஃபார்ம் போடுறீங்க. சோ அப்ப நான் எப்படி கேட்க போறேன்? is he running fast? அவர் ஃபாஸ்டா ஓடுறாரா? right? is he rowing the boat? right? is she dancing on the stage? right? is mama cooking now? right? இப்ப இந்த ஃபார்மேஷன்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனோம்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஃபார்மேஷனை பத்தி நான் திருப்பி சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐயுக்கு ஆம், வியூ தேக்கு ஆ, ஹி ஷி இட்டுக்கு இஸ். ரைட்? verb ing ஃபார்மேஷனோட ஆப்ஜெக்ட் பிளேஸ் டைம். ரைட்? அப்ப இதுல பாப்போம் அடுத்த ஸ்லைடு. நான் உங்களுக்கு சென்டென்ஸுக்கு போக முதல் ரைட் இந்த ஸ்லைடை யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? இப்ப நான் மங்களேஸ்வரி மிஸ்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். சொல்லுங்க மிஸ். Am I drawing a picture now? Aren't we drinking milk now? Aren't you brushing your teeth? Sorry miss, are we? Aren't we? Aren't we? Aren't we இல்ல மிஸ். இது வந்து இன்னும் நாங்க நெகட்டிவ் ஃபார்ம் போகல. இது பாசிட்டிவ் ஃபார்ம். are we அப்படிதான் வரணும். Sorry. நாங்க இன்னும் நெகட்டிவ். Okay. Are we drinking milk now? Are you brushing your teeth? Are they dancing on the stage at the moment? Is she writing his assignment? Is he telecasting at the moment? என்ன மிஸ் திருப்பி சொல்லுங்க. Is it telecasting at the moment? Is it telecasting right at the moment? Correct. Right. Okay. So இன்னொருத்தர் யாராவது please. Is she teaching English in the school? மிஸ் கொஞ்சம் இருங்க, நான் யாருன்னு பாத்துக்கிறேன். மிஸ்டர் பேரை சொல்லுங்க மிஸ். Farzana. Farzana. Okay மிஸ் சொல்லுங்க. Is she teaching English in the school? Is she teaching English? Okay miss. Am I looking at you? Okay. Am I looking at you? Correct. Are we fighting in the classroom? Are we fighting in the classroom? Okay. Perfect. Thank you Miss Mangaleshwari and Farzana. Okay. சொல்லுங்க சார் மிஸ்டர் சுப்பையா. Is he playing netball? Are they cooking rice? Are we going to school now? Am I telling now? Are you looking picture now? Oh, okay sir. Thank you. Okay. Okay. இப்ப நாங்க டைப் பண்ணுவோமா क्वेश्चंस பாப்போம். இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட காட்ட முதல்ல இப்ப நாங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாப்போம் சரியா வருதான்னு. இப்ப நாங்க கொஞ்சம் படிச்சிட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி இதுல நிறைய பேர் பிழை விடுறதுனால நாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் அதுக்கு போய் பாப்போம். அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா வரும். ஸ்டார்ட் பண்ணுவோமா டைப் பண்ண क्वेश्चंस? Are they cooking lunch? Okay. Correct. Ipana questions. Am I playing? Correct. Are we going to school now? Correct. Right. Am I dancing? Is he driving? Am I writing now? Are they discussing English lesson? Are they drawing? Question mark varano endla question nala. We are not speaking now. We are not speaking now nu varadu. இது வந்து நெகட்டிவ் ஃபார்மேஷன். நீங்க எனக்கு question form போடுங்க. question form
Okay. Are you playing? Am I eating rice now? Am I singing song now? They are not telling lies. In the formation illa miss, are they telling lies? She is working now. Is she working now? இப்ப நாங்க question formation போயிட்டோம். Question formக்கு வாங்க. Am I talking with you? Are they learning now? Questionக்கு கடைசியா question mark இருக்கணும். Am I playing football now? Is baby crying now? Mother is not scolding. இது வந்து ஓகே. இது வந்து மிஸ் நுஷ்ரா. நீங்க வந்து நெகட்டிவ் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க மிஸ். இப்ப நாங்க question forms போறோம். Am I singing now? Is she doing his homework? Miss Pramila, is she training now? Correct. Miss Sulaim, are they going to sleep? Miss Farwin, am I going to school now? Priya, is she looking at me now? அதுல இடையில 2 question mark வருது. அப்ப நீங்க is she looking at me now அப்படின்னு போட்டாலும் ஓகே. Leela, are you feeling sad? Asna, am I reading now? Are they working now? Is she திருப்பி positive formக்கு போயிட்டோம் மிஸ் உதய பவானி. நாங்க இப்ப question formல இருக்கோம். Is Rani singing on the stage? Am I writing now? Is he washing dress? Are you going now? I'm not cooking now. Are they going today? Is she singing a song? Are they writing now? Is he going to Colombo? Are you cooking well? Is Rani cooking biryani now? Are they going to Makarsha? Wow, that's great. Really happy for your comments. I am not cooking now. Negative form is question form ku vaanga Miss Prince. Are they cooking now? Am I reading book now? Is she eating now? Eating the food. Mangaleshwari Mala Miss. Is she eating Miss? ING form varano. Am I bathing now? Is she drawing the picture now? Are you angry varada Miss? Are you Sasikumar Somasundaram. Are you angry என்றது verb-ஓட நிக்குது சார். So நீங்க அதை வந்து ING ஃபார்மேஷன்ல கேட்கணும் கேள்விய. Is she eating now? இங்கிலீஷ் பிழை இல்ல. நான் திருப்பி சொல்றேன். இங்கிலீஷ் பிழை இல்ல. நாங்க டிஸ்கஸ் பண்ற ஸ்லைட்ல உள்ள கண்டென்ட் அதுல இல்ல. Is she eating now? Is she going now? Is she waiting for you? They are running now. Am I counting this? Are they running now? Is she dancing in our classroom? Perfect. இப்ப நாங்க இங்க ஜூம்ல உள்ளத வாசிப்போம். அப்புறம் கோச்சு கொள்ளுவீங்க ஜூம்ல யூடியூப்ல உள்ளத மட்டும் வாசிச்சுட்டு போறேன்னு. Right. Okay. Are they cooking lunch? Are we going to school? Am I writing now? Are they discussing English lesson? Are they drawing? Is she dressing now? Are they playing now? Am I sweeping the classroom now? Am I sweeping the classroom now? Are you singing song? Are you watching television? Is she talking? Is Mala writing? Is she working in office? Is she drawing pictures? Is he teaching English? Are you dancing? Are they flying kites now? Are they writing now? Writing now. Are you playing cricket now? Is father working? Are they sleeping now? Is it raining? Is he buying vegetable? Are they reading? Is he drinking milk? Is she studying now? Am I going to garden now? Are they writing articles? Are they playing football? Are they playing? Okay, that's perfect. Am I helping you now? Is she bathing now? Is he riding now? Right. Are you traveling all around the world? That's perfect. So, இதிலே பாருங்க எத்தனை வகையான வசனங்க questions form ஆயிருக்குன்னு. Actually perfect. Most of you all are correct. இதுல ரொம்பவே mistakes குறைவா தான் இருந்துச்சு. So, இந்த slide நான் நினைச்சிட்டு இருந்தேன் இதுல தான் நிறைய mistakes வரும்னு, but still formation படிச்சிட்டீங்க. Right. Let's move on. இப்ப ஃபார்மேஷனுக்கு பார்ப்போம். ரைட். இப்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரியா பெர்ஃபெக்டா பாசிட்டிவ் கொஸ்டின் ஃபார்மேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஸோ என்ன செய்ய போறோம்?
Am I playing cricket now in the garden? Are we studying? Are you waiting to meet someone? Are they attending the English online class at this moment? Is he teaching music to the children? Is she cooking rice for dinner now? Lorcina spelling mistake irukku. Sorry. Is the cat making a noise under the table now? So, perfecta positive questions form பண்ணிட்டோம். So, let's move on with the next slide. Are you borrowing books? That's perfect. Are you reading now? You can get some money now. Thangavel Shivashankar sir, இதுல வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ற ஃபார்மேஷன் இல்ல சார். அடுத்தது, are they playing cricket? Are you reading? Is he driving? Are they going to now? Are they going now? Okay. Right. இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு இப்போ ரைட் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னது, டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் ஃபார்மேஷனுக்கு வந்துடும். நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்போ நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். பாப்போம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண முதல்ல. எஸ். Aren't you playing cricket? Perfect, miss. Yes. Aren't you playing cricket? Yes. Perfect. Is she looking the television? Is she னு வராதே மிஸ், இது நெகட்டிவ் ஃபார்மே. Is not. அப்ப எப்படி வரணும்? She, Isn't she? Isn't she? It's not. தானே மிஸ்? Isn't yes. she? ரைட். வேற இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஸ்லைடுக்கு போக முதல். எங்க இன்னொரு 2 சென்டென்ஸ், 2 கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் ட்ரை பண்ணுவோமே. பாப்பம் டைப் பண்ணிருக்கிறாங்க. ஓகே. Isn't he not reading now? இப்ப இதுல 2 நாட் வந்துட்டு. Isn't he reading now? அவ்வளவுதான். Is he playing football now in the ground? அது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். Is she bathing now? பாசிட்டிவ் கொஸ்டின். இப்ப நான் கேக்குறது நெகட்டிவ் கொஸ்டின். ஜஸ்ட் an ஐடியா. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு போக முதல். Isn't teaching Shyamali? Isn't Teaching Shyamali. Isn't teaching Shyamali? அப்படியா மிஸ்? Isn't teaching Shyamaliயா? அதுல அந்த என்ன சொல்றது, are you teaching Shyamali? Aren't you teaching Shyamaliன்னு வந்தா ஃபார்மேஷன் சரியா இருக்கும் மிஸ். Isn't teaching Shyamaliன்னு சொல்லக்குள்ள அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு மேபி. ஆனா பட் உங்களோட ஃபார்மேஷன் நீங்க சொன்னது கரெக்ட். அந்த கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, அந்த நீங்க மீன் பண்ண விஷயத்த சொல்லும் போது ஒரு சின்ன மிஸ்டேக், அவ்வளவுதான். Isn't she dressing now? Yeah miss, perfect. Yeah, இங்க யூடியூப்ல பாப்போம். Aren't we learning now? Yes, perfect. ரைட். ஓகே, நான் உங்களுக்கு கரைச்ச கொடுக்கல. ரைட், போவோம் ஸ்லைடுக்கு. அதுக்கு பிறகு பாப்போம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட், இப்ப இந்த ஃபார்மேஷன் எப்படி வருதுன்னு பாப்போம். ரைட், so negative questions chat boxல இன்னொரு, isn't she going to school? Perfect miss. ரைட், இதுல பாப்போம் இப்ப என்ன செய்ய போறோம். இப்ப நெகட்டிவ் கொஸ்டின் வரும்போது இப்ப உங்களுக்கு கொஸ்டினுக்கு தெரியும் இஸ் ஹெல்பிங் verb முன்னால வரும்னு தெரியும். ரைட், அடுத்தது சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு verb. ரைட், இந்த நாட் நெகட்டிவ்ங்கிறது என்னது? நாட். சரியா? நாட்ன்றது தான் நெகட்டிவா உங்களுக்கு ஹைலைட் பண்ணுது. அப்ப அந்த நாட்டை எங்க போட போறோம்ன்றது தான் ஒரு ப்ராப்ளம். இப்ப இந்த நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாட்டோட இடம் மாறும், மற்றும்படி மற்றதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. எங்கன்னு மாறும்னு பார்ப்போம். ஆமுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க am I not playing now? ரைட், am I
not playing now. Right. Am I not playing now? Isn't she cooking at present? Right. அப்படின்னா இப்ப அவங்க சமைக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. Aren't they studying in this moment? இப்போதைக்கு அவங்க படிக்கலையா? இப்ப அவங்க படிக்கலையா? அப்ப நாங்க எப்படி இதை ஃபார்ம் பண்றோம் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. Am I playing now is positive question. Negative question, am I not playing now? Am I playing now? Am I not playing now? அதே மாதிரி is she cooking? Is she cooking? Isn't she cooking? இது என்ன isn't-னு சொல்றேன்னு நீங்க யோசிப்பீங்க. isn't-னா actually என்னன்னு சொன்னா நாங்க வந்து is not-ட abbreviation, அதாவது ஷார்ட் ஃபார்ம் தான் isn't. ஓக்கு பதிலா இந்த apostrophe போட்டு டி போடுறோம். அதே மாதிரி aren't, இது வந்து are not. are not, இந்த are not-க்கு பதிலா தான் aren't. ரைட், இது ஒரு புது வார்த்தை இல்ல சொன்ன மாதிரி is not, are not அப்படின்றது வார்த்தைகளுக்கு பதிலா isn't ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது is not-னு சொல்ல மாட்டோம். ரைட், அதான் சொன்னேன் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் கொஞ்சம் வித்தியாசம். isn't அதே மாதிரி சாரி aren't, right? are not-னு சொல்றது இல்ல. ரைட், aren't, ரைட், அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் பாவிப்போம். அப்ப பாருங்க, am I not playing now? Isn't she cooking? Aren't they studying? அப்ப இந்த am-க்கு மட்டும் I-க்கு மட்டும் சப்ஜெக்ட் வந்து நடுவுல வந்துருது, ஹெல்பிங் வேர்புக்கும் நாட்டுக்கும் நடுவுல. ஆனா இந்த சென்டென்ஸ் क्वेश्चन ஃபார்மோட நெகட்டிவ் ஃபார்மோட ஃபார்மேஷன் என்ன? helping verb, not subject, verb, ing form. அப்ப இந்த ஃபர்ஸ்ட்க்கு மட்டும், அதாவது ஐக்கு மட்டும் இந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் மாறும். am I not playing now? right? isn't she cooking? aren't they studying? right? இப்ப நான் அடுத்த ஸ்லைடுக்கும் போயிட்டு அப்புறம் பாப்போம், உங்கள்ட்ட டைப் பண்ணி இதையும் கரெக்ட் பண்ணிக்கொள்ளும். right? am I not running? aren't, are not-க்கு தான் aren't-னு சொன்னேன். aren't we cooking? isn't she jumping? right? object, place and time. அடுத்தது பாப்போம், அடுத்த ஸ்லைட்ல ஃபார்மேஷன். am I not playing cricket in the garden? aren't we studying English these days in our office? aren't you waiting to meet someone? aren't they attending the English online class at this moment? isn't he teaching music to the children in the garden? isn't she cooking rice for our dinner now? isn't the cat making a noise under the table now? So let's start typing sentences. Sentences means negative questions. Yeah, perfect. You already started in YouTube. So let me read. Isn't she subject kano? Right. Papa mama நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, மேல இருந்தே வாசிக்கிறேன். aren't we learning now? perfect. isn't she cooking? isn't it flying? isn't she eating chocolate? isn't he playing football? are they running now? formation illa ipodeke Miss Nageshwari. isn't she eating now? isn't she making a cake now? Miss Farvin, form short form podunga. aren't we drinking juice in the morning? aren't we drinking juice in the morning? are you doing today lesson now? are you doing today's lesson now? are you going now? adella formation illiye. aren't they attending the meeting now? perfect. isn't Raja reading newspaper? perfect. isn't your father going to the office? perfect. are you following IT? isn't she sweeping?
Aren't they looking good? Yeah, perfect. Are you not cooking? Are you not cooking? Aren't you cooking anything? Aren't they going on vacation? Is not eating. Isn't she eating noodles? Miss Rainbow Preschool. Isn't she eating noodles? Miss. Isn't going to library now? Isn't verb subject economy? Mr. Altaf T. Yeah, Muhammad Altaf. Isn't subject econo? Isn't he buying sweets? Isn't she sleeping now? Are they illa? Aren't they studying now? Miss Dan Prince. Isn't she eating noodles? Is she? Idum and the negative form illa. Miss Malar. I'm not. Am not I coming with you? அது நான் சொன்னேன் ஐ ஆம்னு வர வேண்டிய இடத்துல நீங்க நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும் போது am I not அந்த ஃபார்மேஷனை கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்க. இப்ப ரைட் ஓகே இருங்க இதை முடிச்சுட்டு அதுக்கு போவோம். இஸ் ஷி கோயிங் டு த கார்டன்? ஃபார்மேஷன் பிள்ளையா இருக்கு. isn't playing cricket. Subject economy, Miss Paramesh. Isn't she not riding a bicycle? Isn't she riding a bicycle? Not பக்கத்துல வரணும் மிஸ் பிரமிளா. Isn't Tom eating cake? Am I not? இன்னும் நீங்க பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கீங்க. They are இல்ல. Isn't cat catching any rats? Am I not? அது perfect. Are they not building the house? Isn't drinking tea? Subject காணாம போயிடுதே பல சென்டென்ஸ்ல. Isn't she running now? Isn't she going to school? Are they doing assignments? Isn't he sleeping? Isn't she doing? Isn't Kamal? Am I not? Formation pillar. Miss Asna. Aren't they playing football? Aren't you going to school? Am I not calling my friends? Am I not calling my friends? Okay. Aren't they coming to your party? Am I not eating now? Isn't she washing vessels? Am I not typing letter? I am not going to school. Negative form, Miss Malar. Isn't she doing homework? Isn't she cooking rice? Perfect. ஒரு அளவு வந்துட்டீங்க. பட் இன்னும் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப இந்த நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னு எனக்கு விளங்குது. ரைட், இப்ப ஜூமை செக் பண்ணுவோம். Isn't he not reading now? Perfect. Is he playing football? Isn't he playing football? Is she bathing now? இது நான் முதல்ல பார்த்ததா? Isn't she bathing now? Isn't she dressing now? Isn't she cooking now? Doesn't வராது. இதுல doesn't வராது. Doesn't he leaving the classroom now? Doesn't வந்து அடிக்கடி பாவிக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் doesn't சொல்லுவோம். Isn't he leaving the classroom now? அப்படின்னு தான் வரணும். Aren't they playing now? Isn't she going to school? Isn't she cooking? Am I not getting now? Aren't they playing today? Isn't he picking flower? Are they weeding plants at the moment? Perfect. Aren't they eating meat? Am I not cooking now? Isn't she dancing now? Aren't they studying in this moment? Am I not playing chess at the moment? Aren't we going to the market? Perfect. Am I not playing basketball? Isn't she coming to the meeting? Aren't we studying? Isn't she singing now? Isn't she baking bread now? Isn't she eating rice? Isn't he playing football? Aren't they looking for a train? Isn't he reading? Perfect. Isn't she preparing lunch? Aren't they writing story now? Aren't they playing cricket now? Isn't she working? Am I not watching Korean dramas? Isn't she eating? Isn't she cleaning the floor? Am I not surprising? Isn't he cutting tree?
Isn't bird singing? Am I not going? Aren't we buying fruits? Yeah, perfect. Almost Zoomல எல்லாமே correct. Right. இதுல கொஞ்சம் கரெக்ட் பண்ண இருந்துச்சு யூடியூப்ல. பட் ஸ்டில் ரைட். இப்ப நான் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று செஞ்சு பார்ப்போம். என்னன்னா நான் இப்ப இது முடிஞ்சு இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் 4 சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப நான் சமரி ஸ்லைடுக்கு போறேன். இந்த சமரி ஸ்லைடுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் சென்டென்ஸை பிக் பண்ண போறீங்க. அதாவது சொல்லுங்களேன், she is reading a book now. இல்லாட்டி she is reading a book in the garden, right? அப்படின்ற ஃபார்மேஷனை நீங்க 4 ஃபார்மேஷன்ல எனக்கு தரணும். அப்படின்னு சொன்னா she is reading a book in the garden, she is not reading a book in the garden, is she reading a book in the garden, isn't she reading a book in the garden. இப்போ இது நான் 4 ஃபார்மேஷனும் உங்களுக்கு சொன்னேன். 4 ஃபார்மேஷனும் என்ன? பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒருத்தர் ஒரே நேரத்துல இப்ப நீங்க டைப் பண்ணும் போது ரைட், டைப் பண்ணும் போது இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ஐ ஆம் ரன்னிங் ஃபாஸ்ட். ஐ ஆம் ரன்னிங் ஃபாஸ்ட். ஆம் ஐ ரன்னிங் ஃபாஸ்ட்? I am not running fast. Am I running fast? Am I not running fast? இப்போ இது 4 ஃபார்மேஷன். ஒரே வகையான சென்டென்ஸை வச்சு am runningன்ற ஃபார்மேஷனை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன் 4 ஃபார்மேஷன்லையும். ரைட், நீங்க ஒரு மெசேஜ் டைப் பண்ணும்போது இந்த 4 ஃபார்மேஷன்ல எனக்கு கொஞ்சம் டைப் பண்ணி போடுங்க பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா அது புரியும். யா மேம் சொல்லுங்க. மிஸ் சொல்லுங்க. ஒரு முறை சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த சம்மரி ஸ்லைட நான் போடுறேன். இப்ப இதுல பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் நவ். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், சரியா? இப்ப இந்த ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் நவ் நான் நெகட்டிவ்ல சொல்றேன். நான் எப்படி சொல்லுவேன்? ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்கூல் நவ். இதையே நான் பாசிட்டிவ் கொஸ்டனுக்கு போடுறேன். நான் என்ன சொன்னேன்? ஹெல்பிங் வெர்ப் முன்னுக்கு போகணும். ஆம் ஐ கோயிங் டு ஸ்கூல் நவ். அடுத்தது நெகட்டிவ் கொஸ்டினா வரும்போது am I not going to school, right? இப்ப இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸை வச்சு, இப்ப they are walking அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வச்சு 4 ஃபார்மேஷனும் எனக்கு வேணும் ஒரே மெசேஜ்ல. இப்ப யூடியூப்ல இருக்கிறவங்களும் அதே மாதிரி டைப் பண்ணுங்க. ஒரு கமெண்ட்ல இந்த 4 ஃபார்மேஷனும் இருக்கணும் எனக்கு. அப்பதான் நீங்க சரியா இந்த 4 ஃபார்மேஷனையும் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்களான்னு எனக்கு விளங்கும். இந்த 4ஐயும் பார்த்து அந்த 4 சென்டென்ஸ் எனக்கு 4 ஃபார்மேஷனையும் டைப் பண்ணுங்க பாப்போம். அப்ப லெசன் புரிஞ்சிச்சா இல்லையா, எங்கன மிஸ்டேக்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சென்டென்ஸ் 4 ஃபார்மேஷன் சொல்ல விரும்பினாலும் சொல்லுங்க, பிளஸ் டைப்பும் பண்ணுங்க. யா சொல்லுங்க, மங்களேஸ்வரி மிஸ் சொல்லுங்க. Positive sentence, I am feeding the child. I am feeding a child. Yes. Negative, I am not feeding a child. Perfect. Positive question, am I feeding the child? Perfect. Another one, negative question, am I not feeding the child? Perfect, miss. Perfect. Thank you. Miss Rukaiya. Positive sentence, she is coming to the party. Positive question, is she coming to the party? Negative sentence, she is not coming to the party. சொல்லுங்க மிஸ், திருப்பி சொல்லுங்க. Negative sentence, she is not coming to the party. Okay, perfect. Negative question, isn't she coming to the party? Perfect. Thank you miss. வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா?
யூடியூப்ல எனக்கு 4 சென்டென்ஸும் ஒரே கமெண்ட்ல வேணும், அப்பதான் எனக்கு செக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க தனித்தனியா டைப் பண்ணீங்கன்னா செக் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு 4 ஃபார்மேஷனும் விளங்குச்சான்னு எனக்கு பார்க்க முடியாது. அதனால ஒரு கமெண்ட்ல 4 ஃபார்மேஷனும் இருக்கணும். இப்ப இங்க பாருங்க. மிஸ் கோகிலவதனி சொல்லுங்க. கோகில தேவி மிஸ் சொல்லுங்க. மிஸ் மிஸ் சொல்லுங்க சென்டென்ஸ். I am playing netball. ஓகே. I am not playing netball. ஓகே. I am playing netball. மிஸ் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். பாசிட்டிவ் கொஸ்டின் சொல்லுங்க மிஸ். Am I playing netball? Perfect. Am I not playing netball? Perfect, miss. Thank you. Thank you, ma'am. Miss Farzana, சொல்லுங்க miss. I am cooking beef. I'm cooking. Am I cooking beef? Okay. I am not cooking beef. Okay. I am not cooking beef. Miss negative sentences சொல்லுங்க miss திருப்பி. Am I not I am not cooking beef. I am not cooking beef. Am I not cooking beef? Am I not cooking beef? Perfect, miss. Thank you. Right, next. Mr. Ishan. Ishan. மிஸ் மத்தவங்க மியூட் பண்ணீங்கன்னா நல்ல. இஷான்ற பேர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க. மியூட் பண்ண இருக்கு மேடம். மியூட் பண்ண முடியலையா மிஸ்? இல்லையே, எல்லாத்துடையும் ரிலீஸ் பண்ணிட்டனே மைக். சரி மிஸ், இஷான் இருக்கிற பேர்ல யாரு மிஸ் இருக்கீங்க? சாரா, டீச்சரா? Teacher. ஓகே மிஸ் சொல்லுங்க. She is writing a letter. Okay, she's writing a letter. Is she writing a letter? She writing a letter. Perfect. Isn't she writing a letter? Isn't she writing a letter? Negative question. Is she? Negative sentence சொல்லல மிஸ் நீங்க. Yes. Negative sentence சொல்லுங்க. Isn't she writing a letter? Isn't she writing? மிஸ் திருப்பி சொல்லுங்க மிஸ் முதல்ல இருந்து. She is writing a letter. She is writing a letter. Okay. Is she writing a letter? She writing a letter. Okay, perfect. Is she writing a letter? Isn't she writing a letter? Isn't she writing a letter? நீங்க நெகட்டிவ் क्वेश्चनக்கு வந்துட்டீங்க. அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுங்க மிஸ். She is not writing a letter. Oh, சரியா மிஸ்? She is not writing a letter. அது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க. சரிதானே? சரி. Thank you மிஸ். Thank you. மிஸ்டர் பேரை சொல்லுங்க. சரி, ரைட். ஓகே. மிஸ் ரஷீத் சொல்லுங்க மிஸ். I am teaching today. I'm teaching today. Okay. I am today. not teaching. Okay. Okay. I am not teaching today. I'm not teaching today. Am I teaching Am I today? today? Okay. Am I not teaching today? Perfect, miss. Perfect. Thank you. Right. அடுத்தது மிஸ் பிரவீன்தா சொல்லுங்க மிஸ். I am writing an essay. I'm writing an essay. Okay. I am not writing an essay. Not writing an essay. Am I writing an essay? Am I writing an essay? Okay. Am I not writing an essay? Perfect, Miss Praveen. Thank you, Thank you, madam. Okay. Sir, சொல்லுங்க sir, Mr. Suppaiya.
I am drinking water now. Am I drinking water now? I'm not drinking water now. Am I not drinking water now? Thank you, sir. Perfect. Thank you. Thank you, ma'am. Right. Mr. பேர் எனக்கு விளங்குது இல்லையே. மிஸ் கிட்ஸ் வேன்னு இருக்கிறீங்க. மிஸ் சொல்லுங்க. கிட்ஸ் வேன்னு நர்சரி பேர்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். Kumar is reading. Miss Kumar is reading. Kumar is reading a newspaper now. Kumar is not reading paper now. Is Kumar reading a newspaper now? Isn't Kumar is reading a newspaper now? Perfect, miss. Perfect. Thank you. வேற யாரும் இருக்கிறீங்களா? ரைட். ஓகே, நாங்க இப்ப சாட் பாக்ஸ்க்கு போவோம். இல்லாட்டி கோச்சு கொள்வாங்க, அவங்க ரொம்ப நேரமா டைப் பண்றாங்க. ரைட். வாவ். They are going to school now. Are they going to school now? They are not going to school now. Are they going to school now? Perfect, Miss Nushra. நான் இப்ப யூடியூப் உள்ளதுதான் வாசிக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் நான் இப்ப இந்த 4 ஃபார்மேஷன் உள்ளது மட்டும் தான் வாசிப்பேன், மற்றதுகள் வாசிக்க மாட்டேன். He is reading a book. He is not reading a book. Is he reading a book? Isn't he reading a book? Miss Leela. Perfect. They are singing very well. They are not singing very well. Are they singing very well? Aren't they? அது கொஞ்சம் பிழைச்சிட்டு மிஸ். Aren't they singing very well? இது வந்து யாரு? மிஸ் ரிஷாந்தனி. லாஸ்ட் மட்டும் பில மிஸ். Aren't they singing very well மட்டும் வந்துச்சுன்னா சரி. Kamala is writing very beautifully. அந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் வரணும், அதை பத்தி பிறகு பார்ப்போம். Other than that, okay. Is Kamala writing very beautiful? Very beautiful னு சொல்ல மாட்டோம் மிஸ். Kamala is not writing. Okay, formation சரியா இருக்கு. Isn't Kamala writing? Okay, perfect miss. Right. Mother is cooking. Is mother cooking? Mother is not cooking. Isn't mother cooking? Perfect. This is Miss Yasmi. Marian. He teaching English. He is not teaching. Is he teaching? Isn't he teaching? Perfect, miss. Mr. Sasikumar Somasundaram. I am washing dress. Am I washing? I'm not washing. Am I not washing? Perfect. Nitya Kokul. I'm eating fast. I'm not eating fast. Am I eating fast? Am I not eating fast? Perfect. We are dancing in the room now. Are we dancing in the room now? We are not dancing in the room now. ஒன்னு விட்டுட்டீங்களே. இன்னும் 2. Yeah. Are we not dancing? We are dancing. Are we dancing? Are we dancing? We are not dancing. We aren't we dancing in the room? ஒரு ஃபார்மேஷனை விட்டுட்டீங்க மிஸ். அடுத்தது right. I'm going to school. Am I going to school? I'm not going to school. Am I not going to school? Perfect. Chandra. Miss Perfect. Raja is dancing. Is Raja dancing well? Raja isn't dancing well. Isn't Raja dancing well? Perfect, Miss Nushra. Nageshwari. Miss full formation போடுங்க மிஸ். 4 சென்டென்ஸும் இல்லாட்டி வாசிக்க முடியாது. I'm washing clothes. I'm not washing clothes. Am I washing clothes? Am I not washing clothes? Perfect. I'm going to hospital. Am I going to hospital? I am not going to hospital. Am I not going to hospital? Am I not going to hospital? Perfect. Chandra Mogan. Perfect. Rainbow School. I'm eating noodles. I am not eating noodles. Am I eating noodles? Am I not eating noodles? Perfect.
Mala, Miss Mala, I'm going to playground. Am I going to playground? I'm not going to playground. Am I not going playground? Okay. Right. Jane is walking alone along the way. Jane is not walking along the way. Is Jane walking along the way? Isn't Jane walking along the way? Perfect. Right. இப்போ நான் இப்ப இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ரைட். இது நான் கட்டாயம் இந்த லெசன் முடிச்சுட்டு உங்கள ஏதாவது எல்லா மிஸ் சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ். யாரு? மாலு. யாரு மிஸ்? அப்பே மாசம். ரைட். இப்ப ஜூம்ல உள்ளதையும் பார்ப்போம். கொஞ்சம் யூடியூப்ல நிறைய பார்த்துட்டோம். யூடியூப்ல இருக்கிற டீச்சர்ஸுக்கு நான் கட்டாயம் லெசன் முடிச்ச பிறகு நான் கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் உங்களோட கரெக்ஷன்ஸுக்கு லெசன் முடிச்சுட்டு. ஏன்னா இப்ப அவ்வளத்தையும் பார்க்க போனேன்னா உங்களோட லெசன் நான் நினைக்கிறேன் 2 hours மேல போயிடும். அப்புறம் போரிங் ஆயிரும். நிறைய எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ கட்டாயம் லெசனை முடிச்சுட்டு செக் பண்ணி உங்களுக்கு கமெண்ட் ஒன்று நான் தரேன் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ லெட் மீ செக் ஆன் ஜூம் நவ். Am I playing badminton? Am I playing? I am playing badminton. Am I playing badminton? I'm not playing. Am I not playing? Perfect, Miss Shihara. They are dancing. Are they dancing? They are not dancing. Aren't they dancing? Miss Farzana. Perfect. They are packing boxes. They are not packing. Are they packing? Aren't they packing? Perfect. This is kids' way. Dog is barking. Dog is not barking. Is dog barking? Isn't dog barking? Perfect, Miss Dimati. She is teaching. She is not teaching. Is she teaching? Isn't she, miss? This is rising. Isn't she teaching? Right? Adha mattum mathi kolunga. Mathadellam sari. Right. Am I drinking water? I am drinking water. Am I drinking water? I'm not drinking. Am I not drinking? Perfect, Mr. Supaya. Okay. She is reading a book. She is not reading a book. Is she reading a book? Isn't she is she not reading the book? இது வந்து ஐக்கு வர வேண்டிய ஃபார்மேஷன். ஷீக்கு வந்து isn't she reading a bookன்னு தான் வரணும். ரைட் மிஸ் லோகேஸ்வரி? Isn't she? Aren't she? Aren't we? Sorry. Isn't she? Aren't we? அப்படித்தான் வரணும். ஆமுக்கு மட்டும்தான் am I not அப்படின்னு போடுவோம். ரைட். அடுத்தது she is cleaning the kitchen. She is not cleaning the kitchen. Is she cleaning the kitchen? Isn't she cleaning the kitchen? Perfect. She is working in office. She is not working in office. She is working. Isn't she working? Perfect, Miss Rising Stars. And Miss Azvia. I'm going to shop. I'm not going to shop. Am I going to shop? Am I not going to shop? They are flying. They are not flying. Are they flying? Aren't they flying? Perfect, Miss Asvia. Miss Ralina also perfect. I'm reading book now. Am I reading? I'm not reading. Am I not reading? Perfect, Miss Ajanta. I'm going to temple. Am I going to temple? I am not going to temple. Am I not going to temple? I am teaching. I'm not teaching. Am I teaching? I'm not teaching. Right. Perfect. Miss, okay. No problem. Network issues இருந்தாலும் உங்களுக்கும் நான் ஹோம்ஒர்க் வச்சிருக்கிறேன். அதனால பயப்பட வேணாம். எங்களுக்கு டைப் பண்ண இடம் இருக்கு. ஸோ நாங்க ஹோம்ஒர்க் தரேன், செய்து வைங்க பார்ப்போம். ரைட். இப்ப நீங்க ரைட் இப்ப லெசன் முடிச்சிட்டோம். இப்ப நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல இருக்கிற அவ்வளவு கொஸ்டின்ஸ் அவ்வளவு ஃபார்மேஷனுக்கும் நான் ஆன்சர்ஸ் தரேன். நாங்க டைப் பண்ணோம், எனக்கு ரிப்ளை தரலன்னு வேணாம். ஏன்னா இன்னும் எனக்கு இன்னொரு 1/2 an hour லெசனை முடிக்கணும். அதுக்காகத்தான் நான் ஸ்டாப் பண்ணேன். ரைட். இப்ப லெசனை முடிச்சிட்டோம். ரைட். இப்ப லெசன் ஆல்மோஸ்ட் என்ன பொறுத்த அளவுல 90% சக்சஸ். ரைட். இன்னொரு 10% தான் கரெக்ட் பண்ண இருக்கு. அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். ரைட். Vimati. Oh, Vimati miss, කොහොමද lesson එක කරේ? මම තමිල් වලින් explain කරේ.
Mr. Tamil තේරෙනවද? තේරෙනවා යන්තමට වගේ. ඉතින් ඒ වුණාට ගිය සතියේ මට ලෙසන් එකට මේ සහභාගී වෙන්න බැරි වුණා. ඒ වුණාට මම අද ලෙසන් එක කරා. මට තේරුණා මිස්. Thank you very Oh, much. thank you so much miss. ඇත්තටම මම ගොඩක් මේ මිස්ගේ උනන්දුව ගැන ගොඩක් appreciate කරනවා. මොකද මිස් ටැමිල් එච්චර දන්නේ නැති වුණාට මෙච්චර වෙලා ඉඳලා ලෙසන් එක අහගෙන හිටියා. Thank you so much miss. මට තේරුණා ඒකයි මම මේ ගිය ඔව්. සතියේ මට සහභාගී වෙන්න බැරි වුණ හින්දා මම අද බැරි. සහභාගී වුණා. මේ Okay. ඒකයි. Okay miss. Okay, thank you. Right. Thank you. Okay. Welcome. ஓகே மிஸ் ரைட். இப்போ நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ரைட். இப்போ நார்மலா எங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க தேடி படிக்கிறது குறைவு. ரைட். இப்போ தேடி படிக்கணும்னா இப்போ இந்த வெப்சைட்டை பார்ப்போம். இப்போ வந்து நான் இப்போ இந்த வெப்சைட்டை பத்தி உங்களுக்கு சொன்னா எத்தனை பேருக்கு இதை குயிக்கா செஞ்சு கொள்ள முடியும்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் நாங்க படிக்கிறோம். இப்ப நீங்க ஒரு அடுத்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப் நீங்க முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க இருக்கிற நிலையில இருந்து இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு போகணுங்கிறதுக்காக. அப்ப அதே மாதிரி இந்த வெப்சைட்ஸ் ப்ரௌஸ் பண்றது கூட நீங்க படிக்கணும். ரைட். எந்த நாளும் நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஏதாவது தேவைன்னா நம்ம தேடணும், தேடி படிக்கணும் அப்படின்றத மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அந்த ஆர்வம் இருக்கு உங்கள்ட்ட எல்லாத்துலயுமே. எனக்கு இப்ப இன்னைக்கு லெசன் செய்யும் போது எங்களுக்கு இப்ப நாங்க போன முறை செய்த டீமை விட எங்களுக்கு இன்னும் ரொம்பவே திருப்தியா இருக்கு. இவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, பிளஸ் ஆக்டிவா இருக்கிறீங்க. ரைட். அப்ப அது ரொம்பவே சந்தோஷம். இப்ப இந்த ஊக்கத்தை வந்து எல்லா விஷயத்துலயுமே காட்டுங்க. அப்ப இன்னொரு பல மடங்கு நீங்க முன்னுக்கு போகலாம். சோ அதனால இந்த வெப்சைட்ல உள்ள விஷயங்களையும் கட்டாயம் பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. ரைட். இப்ப வெப்சைட் உங்களுக்கு தெரியும். எங்களோட வெப்சைட் IAFQE அப்படின்றது தான் இந்த வெப்சைட். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு காட்டுறேன். இல்லாட்டி நான் இடையில இருந்து காட்டினா நீங்க யோசிப்பீங்கல்ல இது என்ன பாதியில இருந்து காட்டிட்டு ப்ரௌஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு. சரியா. இப்ப நாங்க ப்ரௌசிங் பாருக்கு போயிட்டு IAFQE அப்படின்றத டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன். அதை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜ்ல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஹோம் அகடமிக்ஸ் அப்கமிங் இவெண்ட்ஸ்ன்னு இருக்கு. அதுல அகடமிக்ஸ்ல ஸ்பீக் இன் இங்கிலீஷுக்கு போறோம். ரைட். இப்ப இது திஷான்ஸோட ஸ்பீச் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். இதுல வந்து லெசன்ஸ், உங்களோட இங்கிலீஷ் லெசன்ஸ் இதுல இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு நாங்க செஞ்சது வந்து செகண்ட் லெசன். அப்ப அந்த செகண்ட் லெசன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்கன்னா நாங்க போட்டிருக்கிறோம் சிங்கள மீடியம் லெசன், தமிழ் மீடியம் லெசன், ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம். அப்ப எதுக்காக இப்படி போட்டிருக்கோம்னு சொன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வசதியோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க படிக்கலாம். பட் நாங்க ப்ரப்போஸ் பண்றது என்னன்னு சொன்னா சிங்கள டீச்சரா இருந்தா சிங்களத்துல மட்டும் பார்க்காம இங்கிலீஷையும் பாருங்க. அதே மாதிரி தமிழ் டீச்சரா இருந்தா தமிழை மட்டும் பார்க்காம இங்கிலீஷையும் பாருங்க. சோ நீங்க தமிழ்ல பார்த்துட்டு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அந்த சார் வந்து இங்கிலீஷ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இங்கிலீஷ் மூவ்மெண்ட் கூடயா வரும். ரைட். ஒரு இங்கிலீஷ் என்ன சொல்றது வழக்கத்துல பேச்சுவார்த்தை குறைவு. எங்கட சமூகத்துல இருக்கிற பிரச்சனை அதுதான். இங்கிலீஷை நாங்க ஒரு பாவனைக்கு கொண்டு வரது இல்லை. அப்ப இத கூட நீங்க இப்ப இந்த இங்கிலீஷ் லெசனை வந்து இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் சார்ட இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுமே உங்களுக்கு நல்ல விஷயம் தான். அப்ப அதனால தமிழ்ல கேளுங்க, தமிழ்ல கேட்டுட்டு இங்கிலீஷ்லயும் பாருங்க. ரைட். இப்ப இது வந்து நாங்க போன பேட்ஜுக்காக ரெக்கார்ட் பண்ணது உங்களுக்கு திஷான் சார் சொல்லியிருப்பாரு. அப்ப போன பேட்ஜுக்கான ரெக்கார்ட் பண்ணினதுல தமிழ் நான் செய்தேன், திஷான் சார் இங்கிலீஷ்ல செஞ்சாரு, ஜனக சார் சிங்களத்துல செய்திருக்காரு. அப்ப இது மூணுமே இந்த பேஜ்ல இருக்கு. ரைட். அப்ப இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல போயிட்டு கிளிக் பண்ணத்தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்குங்க. பாத்தீங்கன்னா இப்ப இந்த லெசன்ஸ் இருக்கு இதுல. ரைட். பார்க்க உங்களுக்கு அதே லெசன் தான் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரைட். அப்ப அது ஒண்ணு. ரைட். அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னா என்ன பாருங்க, அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன். இதுல வந்து இந்த லெசன்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் இப்ப உங்களுக்கு தமிழ்ல வேணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸை பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னா அதுல கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதுல லெசன் நம்பர் 2 இருக்கு. அந்த லெசன் நம்பர் 2 கிளிக் பண்ணீங்கன்னா
அதுல வந்து அந்த ஸ்லைட்ஸ்ல உள்ள கண்டென்ட் இதுல இருக்கு உங்களுக்கு. நீங்க பார்த்து கொள்ளலாம் அத கூட. சரியா? அவ்வளவு ஸ்லைட்ஸும் இங்க பிரிண்ட் ஆகி இருக்கு. ரைட்? அது ஒரு விஷயம். ரைட்? அடுத்தது ரைட். இப்ப பேக் டு டிரைவ் நான் வந்தேன்னு சொன்னா அடுத்தது இது நீங்க கட்டாயம் செய்யணும். செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் இது நீங்க செய்றீங்கன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் லெசனுக்கு செஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த லெசன் இதுல வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப நீங்க வாட் ஆர் யூ டூயிங் நவுனா அதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்கன்றத கிளிக் பண்ணத்தான் இருக்கு. அப்ப கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி. ரைட்? இது செல்ஃப் அசஸ்மெண்ட் பத்தி. ஓகே, அது செல்ஃப் அசஸ்மெண்ட். ரைட். அடுத்தது வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். அதாவது இதுல என்னன்னா இப்ப நீங்க படிச்சது ரைட் இதுல வந்து டைப் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு 4 ஃபார்மேஷனையும் உங்களை உடனே டைப் பண்ணி அனுப்ப சொன்னேன் தானே, அதே மாதிரி நீங்க உங்களோட இமெயில உங்களுக்கு நீங்க இதுக்கு போனீங்கன்னா உங்களோட இமெயில் வந்து தானா வரும். அப்ப அதை கிளிக் பண்ணிட்டு your first name and the last name with initial அதை இங்க டைப் பண்றீங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்றீங்க. அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இல்லாட்டி ஐடி நம்பரை டைப் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா யூசிங் த கிராமர் பேட்டர்ன் இந்த லெசன். அதாவது இப்ப இன்னைக்கு நீங்க யூடியூப்லயும் ஜூம்லயும் இப்ப நான் கேட்க டைப் பண்ணிட்டே வந்தீங்க. அதே இதை இங்கனையும் செய்யுங்க. ரைட்? என்ன பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். பாசிட்டிவ் 25 பாசிட்டிவ் இன்னைக்குள்ள லெசனுக்கு டைப் பண்ணுங்க இத. சரியா? இன்னைக்குள்ள லெசன்ல உங்களுக்கு 25 முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு 5 இல்லாட்டி ஒரு 10 சரி டைப் பண்ணுங்க. ரைட்? அப்ப இது என்ன ஃபார்மேஷனுங்கிறத பார்த்து சரியா டைப் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். இப்ப இது என்னது? பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். ரைட்? அடுத்தது வருது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். அடுத்தது என்ன வருது? using only grammar patterns in lesson 1 and 2 write down any kind of creative story. Right? அப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியுமா இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் கொண்டு அதை கூட இன்னும் டைப் பண்ணுங்க. ரைட்? அப்ப இதெல்லாம் வந்து போர்டுக்கு வந்து ஆன்சர்ஸ் வரும். அதை வச்சு அவங்க ஆன்சர்ஸை உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க. ரைட்? அது ஒண்ணு. டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேனே. ஓகே, சாரி. ரைட். அடுத்தது என்ன இருக்கு? ரைட். இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா இது ஒரு டீச்சர் சிங்களத்துல செய்திருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும் போது இந்த லெசனுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்றத கூட இங்கனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ். நீங்க அதை கூட பார்க்கலாம். ரைட்? இப்ப இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் ஃபார் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ஸ். ரைட்? இப்ப இதுல இப்ப ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஏர்லியா டைப் பண்ணுனது ஒவ்வொரு டீச்சர்ஸ். இப்ப நீங்க இத பாருங்க. இப்ப இதுல பாருங்க, am I reading a book? இது கரெக்ட். இன்னைக்குள்ள ஃபார்மேஷன். am I having my breakfast? are they going to school? are you eating some snacks? இதெல்லாம் இன்னைக்கு படிச்ச ஃபார்மேஷன். இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. is she going to the temple? Perfect. is he driving a car? are they cleaning? are you going? Right. இப்ப நான் இந்த ஸ்லைடை இங்க ப்ளே பண்றேன். உங்களுக்கு இந்த இங்க விளங்குற ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரெண்டு விதமான 2 சைட்லயும் இருக்குது. இதுல ஏதாவது உங்களுக்கு பிழை தெரியுதா? பார்த்து சொல்லுங்க பாப்போம். யாருக்கு பிழை தெரியுதுன்னு பாப்போம். நானும் பாக்குறேன் பிழை இருக்குதான்னு சொல்லி பாப்பேன். யாருக்கு பிழை விளங்குதுன்னு. அப்ப அவங்களுக்கு தான் லெசன் விளங்கி இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு பிழையா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. அப்ப நான் அதை கரெக்ட் பண்ணி காட்டுவேன்.
Are they going to surprise? Is my grandmother doing well? Is my friend coming? Is the dog running? Aren't you going to school? Aren't you having your breakfast? Aren't you taking a shower? Aren't they listening? Aren't we gathering? Aren't they going to visit? Aren't you planning? Isn't she preparing? Isn't he recording? Aren't they cleaning? Isn't my mother washing? Isn't my father watering? Isn't my brother playing? Isn't my sister reading? Isn't the max teacher giving exercise? Am not I visiting my parents? Am not I playing? இதுல பிழை இல்லையா? இது விளங்கலையா? Am I not? Am I not? Am I not ன்னு வந்திருக்கணும். Am I not playing cricket well? Am I not writing to you? Am I not studying hard? Aren't we designing? Isn't she answering? Isn't he thinking? Isn't Nimal building? Right? Other than that, மத்தது எல்லாமே perfect, right? So அது ஒண்ணுதான் பிழை. Right? இப்ப இதுல கொஞ்சம் கீழே போய் பார்ப்போம். Right? கொஞ்சம் கீழே போய் செக் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஏதாவது ரைட். ரைட், இந்த லாஸ்ட் பாப்போமே. உங்களுக்கு விளங்குதா இது? சின்னதா இருக்குதா? ஓகே, ஒரு ஸ்லைட் விளங்கல் இந்த பக்கம். இது ஓகேயா? இப்ப விளங்குதுதா? இல்ல ஃபுல்லா விளங்குது இல்ல மேடம். ஃபுல்லா விளங்குது இல்லையா? இப்ப ஓகேயா? இல்லையா? ஓகே மேம். ஓகே ரைட். ஓகே, பாருங்க இப்ப இதுல ஏதாவது பிழை இருக்கான்னு பாப்போம். What is he eating? What is he eating? அதுவும் சரிதான். ஏன்னா வட்டுங்கிற ஃபார்மேஷன் நாங்க படிக்கிறோம். வட்டுங்கிற Number 9. Sorry, number 9. Where are you reading? Where are you reading ன்னு வந்திருக்க கூடாது. What are you reading ன்னு வந்திருக்கணும். ஏன்னா WH questions add பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றும் படி அதுல what are you reading ன்னு வந்திருக்கணும். Right? Am I dreaming? Is he riding? Are they having lunch? Is she wearing? What are you reading ன்னு வந்திருக்கணும். Are we climbing? Are you sleeping? Am I good at running? Am I good at running? இன்னைக்கு ஃபார்மேஷனா இல்ல. Right? அதுவும் பிழை. Are they doing well? Yes. Is your dog sleeping? Yes, fine. Are they coming back? Are they coming a black dress? Are they wearing a black dress? Okay. Is it climbing on the wall? Is he paying the bill now? கொஞ்சம் spelling mistakes இருக்கு. Isn't she going to class today? Isn't mother sleeping now? Isn't he playing cricket? Aren't they teaching well? Isn't she trying to fly? Are you watching the TV? Am I not? Am I not? இதுலயும் amல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு போல. Is she not? Isn't she taking tea? Drinking tea. Taking tea ன்னு சொல்ல மாட்டோம். Isn't she drinking tea? Right? Isn't-ன்றது வந்திருக்கணும் ஒண்ணா. Am I not? Am I not? அது correct na? Sorry. Am I not going to school? Is she not? Am I not teaching well? Isn't the baby laughing? Bobby இருக்கு. Isn't he kicking? Okay, they are விட்டுருவோம். Isn't she cooking there? Okay. Am I not going with you? Correct. Isn't the parrot eating? கொஞ்சம் spelling mistakes இருக்கு. Other than that, fine. Right? Right. Okay. இப்ப இன்னைக்கு லெசன் எந்த பார்ட் முடிஞ்சிச்சு. இப்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இருந்தது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு இப்ப
வேற என்ன விஷயங்கள் புரியல, ஏதாவது புரியாத விஷயங்கள் இருக்கா, நான் ஏதாவது இன்னும் அட் பண்ணணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அப்படி எதுவும் இருந்தா இன்னொரு 10 மினிட்ஸ் டைம் இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அந்த டைம். அப்படி இல்லாட்டி ரைட், அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஃபார்ம் போயிட்டு அதுல உள்ள கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட். அப்ப உங்களுக்கு வீட்ல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 4 ஃபார்மேஷன் சொன்னேன் தானே, அந்த 4 ஃபார்மேஷனா எழுதி எழுதி ஒரே டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கு 4 ஃபார்மேஷனை எழுதி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் பெர்ஃபெக்டா மைண்ட்ல நின்றுடும். அப்ப இந்த ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு கண்டினியூஸா வரப்போகுது. ரைட், இந்த ஃபார்மேஷன் தான் கண்டினியூஸா வரப்போகுது. ஏன்னா அந்த ஃபார்மேஷன் ஒவ்வொரு லெசன்டையும் ஃபார்மேஷனை நீங்க கிரிப் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்றதுகளை ஃபார்ம் பண்ண கூட அது ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒரு ஸ்லைடு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நீங்க லாஸ்ட் ஸ்லைடுக்கான இது ஆன்சரை சொல்லக்கூடியதா இருக்கும், அந்த ஃபார்மேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அதனால கொஞ்சம் அதை பாருங்க. முடிஞ்சா நீங்க இப்ப இதுல இல்லாட்டியுமே நீங்க கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் எழுதி பாருங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எடுத்து அதை 4 எழுதி பாருங்க. அப்ப இது பெர்ஃபெக்டா உங்களுக்கு மனசுல நின்றும். இப்ப நீங்க திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க தேவையில்ல, ஈஸியா இருக்கும். ரைட், எனக்கு இப்போ ஃபீட்பேக் கொண்டு தாரீங்களா இன்னைக்கு லெசனை பத்தி? ஒரு ஜஸ்ட் அ குவிக் ஃபீட்பேக் ஆன் த லெசன். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஈவன் யூடியூப்ல ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா இதுல டைப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம்ல கூட டைப் பண்ணலாம். மிஸ் சொல்லுங்க மங்களேஸ்வரி மிஸ். Madam, your explanation is excellent, ma'am. We are grateful that you shared your knowledge with us. Actually, the way of teaching is easy to understand, as well as we didn't feel bored or tired. Thank you so much, ma'am. I'm really grateful for your words. Thank you so much, ma'am. Thank you, ma'am. வேற யாராவது ஃபீட்பேக்? Madam. Yes, sir. சொல்லுங்க சார். Surely last single class was I attended for the class. Okay, so very sir. well today class is very especially to that Tamil teachers also less than English. That one better to learning this moment for your learning. Teaching method was your guidance in our all eyes were rolling this learning together for the lesson very well. For your learning method was very well important. Very I am identified for your good teacher. Thank you for this opportunity. Have the more than good luck for your teaching. More than improve. The God bless you. Thank you so much, sir. Actually, a blessed word. Thank you so much, sir. Miss. மிச்சமே ஒரு இந்த சைலண்ட் இல்லாத மாதிரிக்கு எங்கட இந்த கோவடான விஷயங்கள் மனசு திறந்து சொல்றதுக்கு வழியா இருந்துச்சு. வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். Thank you, Miss. Thank you, ma'am. Thank you so much, Miss Rashid. Thank you very much, madam. Today is very interesting lessons. Thank you. Very well. Thank you very much. Thank you, Miss Farshana. Thank you so much. An excellent அருமையாக இருந்தது. Freebird Islam, very excellent teaching method. Thank you, ma'am. Thank you so much, ma'am. You explained very well. Understood today's excellent, clear explanation and quick response for our chats too. Ma'am, thank you for your contribution. Thank you. Oh, thank you so much for your comments. I'm really thankful for everything. I really thank Janaka sir for the opportunity to join you all today. So, and also, right. So I'm done with the lesson. So, is there anything to be done in usual? Or else am I end the session?